கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவேக தலைவர் விஜய் அவரு மெல்ல மெல்லமா மாறிக்கிட்டு இருக்காரு. அவரு பாஜக பக்கம் நகர்ந்து சென்றுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. கரூர் மாவட்டத்துல கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் அவருடைய பிரச்சார கூட்டத்துல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 தொண்டர்கள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இச்சம்பவம் தொடர்பா தமிழக அரசு சார்பில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 8 எம்பிகள் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. எம்பிகள் குழு மீது விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சந்தேகம் எழுப்பிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. அந்த வகையில விஜய் அவர் பேசும்போது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணோம், நாங்க எந்த வித தப்பும் பண்ணல, சம்பவம் நடைபெற்ற இடத்துல இருந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நினைச்சேன், ஆனா அசம்பாவிதம் ஏற்படும்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. அதனாலதான் அங்கிருந்து நான் வந்துட்டேன். இது வரைக்கும் 5 மாவட்டங்கள்ல பிரச்சாரம் செஞ்சிருக்கோம், ஆனா கரூர்ல மட்டும் அசம்பாவிதம் ஏன் நடந்துச்சு, மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், முதல்வர் அவர்களே உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன பழி வாங்குங்க அப்படின்னும் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கன்னு பரபரப்பான வீடியோவை வெளியிட்டாரு. அரசியல் விமர்சகருமான மூத்த பத்திரிகையாளருமான மணி அவரு இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் விஜய் அவரு மெல்ல மெல்ல பாஜக பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காரு. பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு வெறும் 3 மணி நேரத்துல அனைத்து உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பணியில உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்றாங்க. அவங்க பத்திரிகையாளர்களை சந்திச்ச 1 மணி நேரம் கழிச்சு விஜய் அவரு வீடியோ ஒன்ன வெளியிடுறாரு. எம்பிகள் குழு தெரிவிச்ச அதே கருத்தையே விஜய் அவரும் வெளிப்படுத்தி இருக்காரு. விஜய் அவரு மெல்ல மெல்ல பாஜக பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா விஜய் அவரு இந்த பிரச்சனையில ஒரு பக்கம் அவங்களுடைய கட்சி ரொம்பவே உடைஞ்சு போய் இருந்தாலுமே அவருக்கு அரசியல் கட்சிகள் சில பேர் ஆதரவுகளை தெரிவிக்கிற மாதிரி இப்ப ஆளும் கட்சிய விமர்சிச்சு நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பார்க்கும் போதே நிறைய பேர் விஜய் அவரை கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆளுங்கட்சி மேலதான் புகார சொல்லி நிறைய கட்சிகள் விஜய் அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இதனால விஜய் அவரு வேற ஏதாவது கட்சிகள் கூட கூட்டணி முடிவை எடுப்பாரா, அடுத்து அவருடைய அரசியல் களம் எப்படி மறுபடியும் தொடங்க இருக்கு, என்ன நடக்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதா பார்க்கணும். சமூக வலைதளங்கள்ல இப்ப இத பத்தின நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இத பற்றின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.